அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை, அதாவது புரட்டாசி மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை மற்றும் சனி மகா பிரதோஷம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாகவே இந்த நாள் கருதப்படுதுங்க. இந்த நாளில் சிவபெருமானையும் மற்றும் பெருமாளையும் வழிபட்டோம் அப்படின்னா பஞ்ச மகா பாவங்கள், அதாவது நாம் நம் சக்தியை மீறி செய்திருக்கக்கூடிய கொடூரமான 5 மணிப்பே இல்லாத பாவங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வ சக்தி மிகுந்த நாளாகவே கருதப்படுது. அப்படிப்பட்ட பாவங்கள் என்னென்ன, சனி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற முழு தகவலை நாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பஞ்சமகா பாவங்களில் ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய பிரம்மஹத்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாவம். ஒரு பிரமணரை கொலை செய்வது பொதுவாகவே இது பெரிய தவறுங்க. கொலை செய்வது அப்படிங்கிறது பெரிய தவறு. தவறு செய்த ஒருவரை கொலை செய்வது அல்லது அறியாமையாலும் ஆணவத்தாலும் ஒருவரின் ஆன்மீக வாழ்வை அழிப்பது போன்ற செயல்களையும் இந்த பாவம் குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வர்ணஸ்தேயம், அதாவது களவு செய்வது, தங்கத்தை திருடுவது, இது போன்று திருட்டு செயலில் ஈடுபடுவது. இது வெறும் தங்கத்தை மட்டும் இல்லைங்க, ஆலயத்தின் பொக்கிஷங்களாக கருதப்படும் தர்ம காரியங்களுக்கான பொருட்கள் அல்லது ஒருவருடைய அரிய மற்றும் விலைமதிப்பற்ற உடைமைகளை ஆகியவற்றை களவு செய்வதும் இந்த செயல் குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுதாபானம், மது அருந்துவது. மது அருந்துவது இது தன்னை மறக்க செய்து அறிவை மழுங்கடித்து மேலும் பல பாவங்களை செய்வதுண்டு. மது அருந்தினாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிடும் அந்த சமயத்தில். அப்புறம் கேட்டோம் அப்படின்னா நான் எங்க பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இதுவும் ஒரு கொடிய பழக்கமாகவே கருதப்படுவது. அதுபோக இது ஒரு பாவச் செயலாகவே கருதப்படுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு துரோகம் அல்லது குரு நிந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அவமரியாதை செய்வது, குருவை அவமதிப்பது, துரோகம் செய்வது அல்லது கொலை செய்வது. குரு என்பவர் கல்வி, ஆன்மீகம், பக்தி, வாழ்க்கை நெறி ஆகியவற்றையும் அளிக்கும் உயர்ந்த நிலையில் உள்ளவர். அவருக்கு தீங்கு இழைப்பது மிகப்பெரிய பாவமாகவே கருதப்படுவது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்களுக்கெல்லாம் துணை போவது, எந்த ஒரு பாவச் செயலை செய்வதற்கும் பக்கபலமாகவும் இருப்பது, அவர்களின் பாவச் செயல்களை அதிகரித்தல், ஆதரவு கொடுப்பது, தானே நேரடியாக பாவம் செய்யாமல் பாவம் செய்பவர்களுக்கு துணையாக இருப்பது, அதே பாவத்தின் வினைப்பயனை இவங்களுக்கும் பெற்றுத்தரும். அதாவது இவங்க பார்த்திங்கன்னா நான் எந்த தப்புமே செய்யலை, அவங்க கூட சும்மா தான் இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் இது ஒரு பாவமாகவே கருதப்படும். ஆகவே இது போன்ற மணிப்பே இல்லாத பாவங்களுக்கும் கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில், அதாவது இன்றைக்கு வரக்கூடிய மாலை 4:30 மணி to 6 மணி வேளையில் நீங்கள் சிவபெருமானையும் சனி பகவானையும் பெருமாளையும் வழிபடுவதால் பாவ விமோச்சனம் நிச்சயம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானையும் நந்தி தேவரையும் மனமுருகி வழிபட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் விலகி நற்பலன்கள் உண்டாக்கும். பிறகு சனி பகவான் சன்னதிக்கு நீங்கள் சென்று எல் தீபம் ஏற்றி சிவபெருமானுடைய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை அமைதியாக உட்கார்ந்து அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும், நல்வாழ்வு எனக்கு அமைய வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சிவபெருமானின் அருளும் பெருமாளின் அருளும் நமக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.